காமனா ஒரு ஃபுட் பண்ணேன். அதை என்கிட்ட கேட்டுட்டு நீங்க ஆர்டர் பண்ணிருக்கணும். காமனா ஒரு விஷயம் பண்ணணும்னா அது ரெண்டு பேருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கணும். இல்லனா அவங்க விருப்பத்துக்கு ஏதாவது பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமா எடுத்துக்க முடியாதா உன்னால? சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு தான் அடங்குவியா? நீங்க வாங்கி கொடுத்ததை நான் சாப்பிடாம இருக்கிறத உங்களால சாதாரணமா எடுத்துக்க முடியல. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன். நாளைக்கு வீட்டுல விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மாப்பிள்ள, கண்டிப்பா நீங்க வரணும். முதல்ல மாப்பிள்ளைக்கே லீவு கிடைக்குமான்னு தான் தெரியல. இன்னைக்கு லீவை போட்டு நாளைக்கே லீவை போட முடியுமா? முதல் தடவையா வீட்டுக்கு கூப்பிடுறோம், மறுக்க கூடாது. தங்கராஜ் சரி வீட்டுக்கு போய் கூப்பிடலான் இருக்கோம். அவர் இருக்கிற பிஸியில வருவாரான்னு தெரியலையே. நீ லீவ் போடுறா சுரேஷ். நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதால உங்க பொண்ணு மாப்பிள்ளையும் நாளைக்கு வருவாங்க. எல்லாரும் வரணும். வயசான காலத்துல வீடு வீடா போய் விருந்தெல்லாம் சாப்பிட்டு இருக்க முடியாதுல்ல. இல்லங்க, உங்க ஹஸ்பண்ட் மாதிரி உங்க குழந்தைனாரு கிடையாது. உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பேசிக் எம்பத்தி இருக்கு, இவருக்கு அது கூட கிடையாது. என்ன நீங்க உங்க பைக்ல கூட்டிட்டு போகணும், நீங்க என்ன நைட் டிரைவ் கூட்டிட்டு போகணும். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் லூஸ் ஹேர் விட்டுட்டு காத்துல முடி பறக்க பறக்க ஜாலியா டிரைவ் போகணும்.